ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஷ் கொண்டு வந்திருக்கேங்க. அதாவது சமைக்க போகிறேங்க. இந்த டிஷ் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். கேத்ரின் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நான் கூட விரும்பி சாப்பிடுவேன். இவ கூட விரும்பி சாப்பிடுவா. சுபாஷ் வந்து அந்த இவன் கூட என்ன சுபாஷ் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டான். பட் அவன் சாப்பிடுவான், அவ்வளோதான். அவன் கேட்டதுக்காக மட்டும்தாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவன் கேட்டானா? என்ன புதுசாக இருக்கே. அதாவது சாப்பிடாம ஒல்லி ஆகிட்டான் இல்லையா, அதுக்காக நான் திட்டிகிட்டே இருக்கோம். அதனால இப்போ வந்து அவர் எல்லாத்தையும் சாப்பிட போகிறாராமா. அவன் கேட்டதுனால 6 மணிக்கே தூங்குற ஒரு ஏபி கூட்டின்னு போயிட்டேன். நான் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க தூங்குறது, அன்னைக்கு கூட விட மாட்டாங்க இவங்க. என்னங்க இது நியாயம்? ஏங்க போட்டி வாங்கினர்லான்னு போனேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பக்கத்தில், அதாவது சின்ன கிராமம் மாதிரி தாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அறுப்பாங்க. ஆடு அறுத்து இந்த கூறு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அங்கே தான் வாங்குவோம் நாங்கள், கடையிலலாம் வாங்க மாட்டோம். தனியாருங்க வந்து ஆடு அறுத்து கூறு போட்டு விற்பாங்க. அங்கே தாங்க வாங்கிட்டு வந்தோம் போட்டி. ஆனால் இதில் என்னன்னா, அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, மொத்தமாக நீங்களே க்ளீன் பண்ணின்னு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய மூட்டை. இதுக்கே க்ளீன் அதே கியூவில் நிற்கிறாங்க. ஆமாங்க, கியூ எனக்கு உனக்கும் சொல்லிட்டு அதையும் மீறி சண்டை நாங்க சொல்லிட்டோம்யா முன்னாடியே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தோம். இதை க்ளீன் பண்ணோம். இதை அலசுறதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், க்ளீன் பண்ணுறதை காட்ட மாட்டேன். 1.5 மணி நேரமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோங்க, இன்னும் கூட முடியலைங்க. அதாவது வீடியோவில் இவங்க 2 பேர் ஆத்தாலும் புள்ளியும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இவ்வளோ நானும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. என்னத்து அது நல்லா க்ளீனாக பண்ணிடுறேன். ரொம்ப க்ளீனாக பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ ரேட் விற்று காலெல்லாம் பிடிச்சின்னு போயிடுச்சு. ஏன் என்னாச்சு? 2 மணி நேரம் அங்கே உக்காந்துக்கு ஆகுது. எதை வேணா சாப்பிடலாம் நினைக்கலாங்க, ஆனால் போட்டி மட்டும் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ போதைக்கு நான் ஊருக்கான்ற மாதிரி இவ போட்டி சாப்பிட்றதுக்கு எனக்கு பெண்டு கேட்டுச்சுங்க. பிரியாணி செய்ய வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காற்று நான் அப்படி அடிக்குதப்பா. காற்று வேணுமெல்லாம் அடிக்காது. இப்படின்னா காற்று சொல்லிட்டு அடிச்சுங்குது. நான் தினமும் வீட்டில் சமைக்கிற அரிசி வச்சு தான் நீ பிரியாணி செய்ய போகிறேன். போட்டி பாருங்கள், நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. சுடுதண்ணில் போட்டு நல்லா வெள்ளையாக க்ளீன் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் வேக்காடு போட்டு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் தாங்க சமைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை லவங்கம் இலையெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டி பிரியாணி. போட்டியில் பிரியாணி யாருன்னா செய்வாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் போட்டி பிரியாணி. போட்டி குழம்பு இல்லை ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும், இது கூட சூப்பராக இருக்கும். ஆந்திராவில் தான் அதிகமாக செய்கிறாங்க. சொல்கிறாங்க பாருங்களேன். இல்லை, ஆந்திராவில் தான் அதிகமாக செய்கிறாங்க போட்டி பிரியாணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா. போட்டி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தயிர்,
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேருக்கு தான் இவ சமைக்கிறது, வேலைலாம் எங்ககிட்ட வாங்குறதுங்கவா? இது அரிசி கழுவி தர சொல்கிறது ஒரு வேலை. ஆமாம். உட்காந்து சாமிங்களை ஆடு பண்ண அப்போ தான் தெரியும். அப்படியே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதாவது சுபாஷ் தாங்க அப்புறம் செட்டி, அவன் வேலை செஞ்சு கொடுக்கணும் அவங்க அம்மாவுக்கு. 10 மாசம் உன்னை சுமந்து பெத்து எடுத்த அம்மா. இதே சொல்லி வேலை வாங்குற அம்மா. அரிசி போட்டுக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றணும்ல, அதுக்கப்புறம் தான் அரிசியை அப்படியே கலக்கணும்னா அரிசி ஒஞ்சிடும். மறந்துட்டாளா? ஏய் அரிசி ஒஞ்சிடும்டா, நல்லா ஊறிச்சுல்ல. ஒரு சொம்பு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி. கரெக்டாமா இருடா, தண்ணி ஊற்றிருக்கல. இல்லை குக்கர் மாமா சாப்பாடு தான் செய்வேன், அதில் போட்டி அதெல்லாம் சமயத்துக்கெல்லாம் ஃபுல்லாக வந்துச்சு. அந்த பெரிய குக்கர் மாற்றிக்கிறேன். அளவுகோல் தெரியாமல் சமைக்கிறாங்க. இந்த குக்கர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபத்ரா தாங்க. சுபத்ரா மாதிரியே ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. இந்த பக்கம் புடி இல்லை, அந்த பக்கம் புடி இல்லை. புடி இல்லை, குக்கருக்கே புடி இல்லை. அதேதான். எப்படி மூடுறா இதில் வா. மூடியாச்சு ஒரு வழி. இட்லி குண்டான மாதிரி. பாதி போட்டி பிரியாணி பண்ணிட்டுங்க, பாதி போட்டி வந்து பக்கோடா போட்டிருக்கேன் பசங்களுக்காக. விசில் போயிடுச்சு, திறக்கலாம். பிரியாணி நல்லா வந்துருக்கணும் கடவுளே, அப்புறம் இவங்க வச்சு செய்வாங்க. வாவ், அந்த பிளேட் கொஞ்சம் எத்தனை எப்படி போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு தான் வேணாம் சொன்னீங்களே. போட்டி பிரியாணி, போட்டி பக்கோடா, தயிர் பச்சடி எல்லாம் ரெடிங்க. சாப்பிட போகிறோம். மத்தியானம் சாப்பாடே 3 மணிக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி சீக்ரெட்டை வெளியில சொல்லக்கூடாது. அது ஏய் இவங்க 2 பேர் தூக்கிட்டியா? தக்காளி நாச்சுக்குதா? அப்படிதான். நான் கண்ணு மூணு சாப்பிட்றான்ல, தூங்கிடுவாளோ. 3 மணிக்கு போயிடலாம். எவ்வளோ சூப்பர் சாப்பாடு சமைச்சு போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குது பிரியாணி. பக்கோடா பிரியாணி பிரியாணி என்னடா பிரியாணி எப்படிடா இருக்கு? இப்போ தான் சாப்பிட்றேன். பக்கோடாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா சூப்பராக இருக்குது. கிரிப்ஸியா ஒன்றுதாம்மா. நீ சாப்பிடுவியா? சாப்பிட்றேன். போட்டி பிரியாணி வேறு லெவலில் இருந்ததுங்க. வெடிமா இருக்குதா? செம்மையாக இருந்தது. வெடிமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த சந்திப்போம். டாடா பாய்.